உயிரே. கைஸ், இந்த வியூ மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்னார்ல, ஸோ இந்த ஸ்டெப் ஏறிட்டே இருக்க போது பண்ணி கொஞ்சம் தூரம் வந்திருக்கும். அதுக்கே கொஞ்சம் நாக்கு தள்ளிடுச்சு. கைஸ், ஒரு ரெஸ்ட்டை போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா திடீர்னு ஒரு சத்தம் நிற்குது காட்டுக்குள்ளே. மக்களே, ஹலோ மக்களே, நான் உங்கள் ரகு. என்னடா நடுராத்திரியில் நின்றுருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது நடுராத்திரிலாம் இல்லைங்க, ஒரு காலையில் ஒரு 4 மணி. ஒரு ட்ரிப்பு கிளம்ப போகிறேங்க. என்னது ட்ரிப்புங்கிற, பைக்கெல்லாம் காணுமே அப்படின்னு யோசிப்பீங்களே. இந்த ட்ரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு காரில் ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டான். ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, நம்ம ஏலகிரி. ஸோ எங்கள் வீடு கொஞ்சம் உள்ள. ஸோ ஒரு வழியாக ஹைவேக்கு ரீச் ஆகியாச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஏன்னா நான் காரில் அதிகமாக போனதே இல்லை. முதல்ல ஃபுல்லாக பஸ்லையாக போயிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட 2 வண்டிகை வந்ததுக்கப்புறம் நான் பஸ்ஸில் போகவே இல்லை. கொஞ்ச நாளாக ஃபுல்லாக பைக்லேயே போயிட்டு இருந்தேன். சரி வாங்க போகலாம். ஆமாம், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதான் கொஞ்ச நாளாக ஃபுல்லாக பைக்லேயே போயிட்டு இருந்தேன். காலையில் அந்த சில்லுன்னு பனி கலந்த காற்று அப்படியே மூஞ்சில் வீசிகிட்டு இருக்கும். ஆனால் இப்போது அதே காற்று தான், அதே சில்லு சிறப்பு தான். ஆனால் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு சீட்டில் உட்காந்துட்டு சாஞ்சிட்டு 4 சைடு வியூவும் பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் சொன்னேன் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு, எனக்கும் உங்களுக்கும். ஸோ இந்த ஏற்காட்லேயும் ஏலகிரிலையும் நான் பார்த்த ஒரு விஷயம் காமனாக இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? ரெண்டுமே மலை பிரதேசம், ரெண்டுலேயுமே ஹேர்பின் பெண்ட் இருக்குது அப்படின்லாம் சொன்னால் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இல்லை. ஸோ நான் பார்த்த விஷயம் என்னென்னா, இந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்குமே ஸோ நம்ம முன்னோர்களாகிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஸோ அவர்களோட பெயர்களை எல்லாம் ஒவ்வொரு வளைவுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் வளைவு, இளங்கோ வளைவு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன நினைவூட்டல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சடனாக பார்த்தா ஒரு நல்ல வியூ இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி டக்குன்னு அப்படியே நிறுத்தி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் வாங்க கூட்டிட்டு பரவாயில்ல. ஸோ மணி கரெக்டாக 7:30 ஆச்சு. ஸோ நாங்கள் ஹேர்பின் பெண்டெலாம் தாண்டி ஒரு சமமான பகுதிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் சிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன கதைன்னே தெரியல. 7:30 ஆயும் இன்னும் டீ கடை எதுவுமே காணும். உங்களுக்கு தான் தெரியுமே, காலையில் டீ குடிக்காட்டி. ஸோ கைஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலாவூர் வியூ பாயிண்ட்டு. அங்கே என்ன இருக்குன்னு தெரியல.
சரி அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னாங்க. சரி வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும், ஸோ மார்னிங் டைம் வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அங்கே போனோம். ஸோ போகிற வழியில் ஏதாவது பார்த்துக்கலாம், டீக்குன்னு குடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் கிடைக்கல. சரின்னு நிலாவூர் வியூ பாயிண்ட்டே ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் போயிருக்கோம். ஸோ நெவின் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், முசமிலும் ஏற்கனவே தெரியும். ஸோ புதுசாக யார் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆதர்ஷ், இவர் தான். இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் டக்குன்னு இந்த மூவி ஸ்ட்ரைக் ஆச்சு, த குட் டைனாசர் அப்படின்ட்டு. நீங்களும் இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்துடுறேன். இந்த வியூ மட்டும் பாருங்க எப்படி இருக்கு. கொஞ்சம் தொண்டை கட்டிச்சு, ரொம்ப எட்ஜில் போல. ஒரு ட்ரைபாட் இல்லாம நான் பட்ட பாடு இருக்கே. ஸோ நாங்கள் போன சைடு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உன்னிச்செடியாக இருந்துச்சு, உன்னிக்காடு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுதான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு போட்டிருக்கு. அவரை வந்துட்டு இது ஒரு செக் போஸ்ட் மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இது கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆகிட்டுருக்கு. மேபி இப்போ ஆயிருக்கலாம். நாங்கள் போன டைமு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு 50 rupees வாங்கினாங்க. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:15 ஆயிருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இந்த ஹோட்டல் பேர் அருவி. ஹலோ. ഇതിനകത്ത് ഭയങ്കര പഴയ പാട്ടെന്നായിരിക്കും. ഇതൊന്നും 90s അല്ല. ഡെഫിനറ്റ്ലി കുരുവില്ല. കുരുവിയല്ല, തിരുപ്പാച്ചി മല. അതിൻ്റെ ഇടയിൽ ഒരു തിരുപ്പാച്ചി, ശിവകാശിലെ என்னடா சிவகாசி திருப்பாச்சி நல்லா பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அந்த ஹோட்டலில் டிவி ஓடிட்டு இருந்துச்சு, டிவியில் சன் மியூசிக் ஓடிட்டு இருந்துச்சு. பயங்கர 90s வைப் சாங்கை தான் போட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதில் பாடின பாட்டு எந்த படம்னு பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு நல்ல செம லைஃப் இல்லை, சன் மியூசிக் காலமெல்லாம். அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் அதிகமாக கார்லலாம் போனதே இல்லை அப்படின்னு. அதுவும் அப்பப்போ போயிருப்பேன், மேபி டாக்ஸியில் போயிருப்பேன். ஆனால் டாக்ஸியில் இது வரைக்கும் நான் சீட் பெல்ட்லாம் அதிகமாக போட்டதே இல்லை. அதுவும் போல் அந்த இண்டிகேஷன்லாம் காட்டவே காட்டாது. எனக்கு இது ரொம்ப புதுசு அப்படிங்கிறதுனால எனக்கு அது ஞாபகமே இருக்காது, அது ஸ்ட்ரைக்கே ஆகாது. நான் அப்படியே மெய் மறந்து அப்படியே பார்த்துட்ருப்பேன். வா வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னு பார்த்துட்ருப்பேன். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு, ஐயோ வருதே மூதேவி வருதே வந்துருச்சே. வெல்கம் டு தி சைலண்ட் கிராமம் ஆஃப் ஏலகிரி. இது உண்மையாலுமே சைலண்ட் வில்லேஜா இல்லை இப்படி தான் எப்பயும் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு சீன் பார்க்குறோம். அதாவது 3 பேர் உட்காந்துருக்காங்க, ஆனால் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. 3 பேர் கூட்டமாக உட்காந்துருந்தா ஏதாவது எதுக்கு உட்காந்துருப்பாங்க? சும்மா பேசிட்டு தான் இருப்பாங்க.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஒருத்தர் வந்து உட்காந்து பராக் பார்த்துட்ருக்காரு, இன்னொருத்தர் ஏதோ நோண்டிகிட்ருக்காரு, இன்னொருத்தர் வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் யாருமே பேசலை. அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது, ஒரு ஜங்ஷன் மாதிரி. இது ஒரு சவுண்டுமே இல்லை. அதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு வில்லேஜோட வீடியோ பார்க்குறீங்க, எல்லாமே நடந்துகிட்ருக்குது. ஆனால் வந்துட்டு ஒரு சவுண்ட் இல்லாத மாதிரி இருக்குது. அந்த சவுண்டை மியூட் பண்ணிட்டு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மலை. அந்த மலையின் பேர் சுவாமி மலை. போலுமலைக்கு அடுத்து இது ஒரு சீரீஸ் மாதிரியாக போயிட்டுருக்கு. வாங்க நடக்கலாம். இது உங்கள் நீர்மோர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாக்கு தள்ளுறது உறுதி. ஸோ கைஸ், இப்போ ஒரு பேஸ்லேருந்து ரொம்ப தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் மேலே ஏறி, ஸோ இங்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் ட்ரெக் ஆகும். 6 மணிக்கு, காலையில் 6 மணிக்கே கிளம்பணும் அப்படின்னாங்க. சரி, நம்ம வந்துட்டு லேட் ஆகிடுச்சு. பட் ஒரே ஒரு இடம் தான் பார்த்துருந்தோமா, சரி இதுக்காக மறுபடியும் இது ஒரு இடம் மட்டும் பார்த்துட்டு போனால் அது ஒர்த்து மாதிரி இருக்காது அப்படின்ட்டு, சரி இதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ போயிட்டுருக்குறோம். போகும்போது காரு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பைக்காக இருந்தால் கூட யோசிக்கணும். இது முடிச்சுட்டு அப்புறம் வண்டி ஓட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு காரு தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்படி தான் இருக்குது. ஃபுல் ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் ரோடு, அப்புறம் கொஞ்சம் கல், கொஞ்சம் பாறை, அப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ், அப்புறம் இயற்கை படிகளான இந்த வேர்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கே மோஸ்ட்லி மாடு தான் மேயுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மற்ற அனிமல் தடம் இங்கே எதுவும் இல்லை. அதுபோல் நாங்கள் வர டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு டயர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போயே மூச்சு வாங்குது. ஸோ இத்தனை நேரம் நார்மல் ஸ்டீப்பாக இருக்கும், நார்மல் இந்த மாதிரி இதாக இருக்கும். ஆனால் இப்போ இதுக்கு மேலே தான் வந்துட்டு உங்களுக்கு படிக்கட்டாக ஏறிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே எப்படி நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரில் அவர் காட்டில் நடக்கும்போது இப்படி தான் ஒரு 10 அடி கேப் போட்டு, எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு 10 அடி கேப் போட்டு தான் நடப்பாங்களாம்மா. அதே மாதிரி நான் நடந்துட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்னார்ல, ஸோ இந்த ஸ்டெப் ஏறிட்டே இருக்க போது எப்போ நிற்குன்னு தெரியலையே. ஒரு நாள் அண்ணையா, ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயம்மா. ஃபுல்லாக காடு. ஆக்சுவலாக ஒரு சின்ன ரோடு இருக்குது இன் பிட்வீன். இது சேஃப்டின்னு தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா சேஃப்டி இல்லைன்னா விட மாட்டாங்கல்ல. ஸோ கைஸ், இந்த ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்திருக்கும். அதுக்கே கொஞ்சம் நாக்கு தள்ளிடுச்சு. நான் மோஸ்ட்லி வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் தெரியுது. ஒண்ணுமே தெரியலையே. A few moments later. ஸோ நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ அவங்களாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் போக சொல்லிட்டேன் ஆக்சுவலாக, எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ ஆல்ரெடி 2 ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ எனக்காக 3ஆம் ஸ்டாப் போட வேண்டாம், நீங்கள் முன்னாடி போங்க, நான் மெதுவாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டேன். இப்படி தான், அதாவது ஸ்டெப்பு இந்த கல்லுக்கெல்லாம் ஏறிட்டு இருக்குது. நார்மலாக கொஞ்சம் அப்படியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது கல்லுக்கெல்லாம் ஏறுறதுனால பயங்கர எஃபர்ட்டாக இருக்குது.
ஆக்சுவலாக ட்ரெக்கிங்கிறது வந்துட்டு ஒரு களை மாதிரி, களை என்ன இல்லை, ஒரு என்டியூரன்ஸ் வேணும் ஆக்சுவலாக. அது வந்துட்டு யாருனாலையும் பண்ணிட முடியாது. ஸோ அதனால தான் என்னாலையும் பண்ண முடியல. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், அவங்களோட எனக்கு கட்ட முடியாது. வந்துடுச்சா மேலே? மேலே வந்துடுச்சா? போயிடும். We've been there. How far it is? From here, maybe it will take for you like 30 minutes or... Again 30 minutes. Yeah. Okay, thanks. Hey. किलोमीटर भैया 2 किलोमीटर. इन्नू कितना किलोमीटर? 2 किलोमीटर. 2 ப்ளஸ் இங்கே நம்ம போர்டு மலையில் ஒரு நாய் வந்த மாதிரி இங்கே ஒரு நாய் வந்துருச்சு நம்மளை கூட்டிகிட்டு போகிறக்கு. வா போகலாம், வா போகலாம். A few moments later. ஹலோ கைஸ், ஸோ இதான் நிலமை. ஸோ பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு மரம் இருக்குது. ஸோ அது வழியும் போயிட்டுருக்கோம் நம்ம. இங்கே மறுபடியும் வந்துட்டு ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நார்மல் பார்த்தா இருந்தால் பரவாயில்லைங்க. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கல்லுக்கல்லாக இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு மோர் எஃபர்ட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம இது எதிர்பார்க்க முடியாது, அது என்ன டைல்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் சொல்கிறேன், இது பாருங்க பயங்கர பழைய மரம். ஸோ ரெஸ்ட்டை போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா திடீர்னு ஒரு சத்தம் இருக்குது காட்டுக்குள்ளே, என்ன இருக்குன்னு தெரியல. மழை வருதுங்க. ஓ வாவ், சூப்பர், பெஸ்ட்டு. ஆமாம், மழை தான் நம்ம என்டூரன்ஸை டாப் அப் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். மழை வருது சொல்லி அந்த சைட்லாம் வந்துச்சு, ஆல்ரெடி மழை வந்துச்சு. மரத்தோட மரம் அசைறது இவ்வளோ அவ்வளோ பெரிய மரமே இல்லைங்க. 2000 years later. மக்களே, இது என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டைம், சரியா? ஸோ நான் என் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஃபிட்டாக வேணுங்க. படுத்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் பின்னாடி இருந்து எதாவது வந்துடுமோ அப்படின்ட்டு பயமாக இருக்குது. அதை வேறு பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட்டாசெல்லாம் வெடிக்குது முருகேசா அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டாசெல்லாம் போடுறாங்க. ஏதோ லத்தியெல்லாம் இருக்குது. லத்தினா இந்த ஸ்மால் அனிமலோட லத்தி. என்ன அனிமல் ஒன்றும் புரிய மாட்டேது. என்ன அனிமல் என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேது. தெரியுதா, ஒரு ஒயிட் போர்ஷன் தெரியுதா? ஸோ ஐ திங்க் வி கேம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் நம்ப முடியலைங்க. வர வழி ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது போயிட்டே இருக்குது. பார்க்கலாம், மாடு பாருங்கள் இவ்வளோ தூரம் ஏறி வந்துருக்குது. இவ்வளோ தூரம் ஏறி வந்து துப்பிட சாப்பிடணுமா இந்த மாட்டுக்கு? இவ்வளோ தூரம் ஏறி வந்து இந்த மாட்டுக்கு புல்லு சாப்பிடணுமான்னு கேட்குறேன். நீங்களே சொல்லுங்கள். அப்பா பாறை தெரியுது. நவீன்ஜி, ஐயோ வந்துருச்சா கைஸ்? கடைசியா வந்துட்டோம். இவங்க கூட வருவீங்க. காத்திருந்த காட்சி
பொறுத்து இருக்க வந்துட்டோம் ஃபைனலாக. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப் மேலே போகணும். இருந்தாலும் நம்ம வந்துட்டோம். ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்துட்டு மேலே வந்துட்டோம். இந்த மலை பேர் பார்த்திங்கன்னா சுவாமி மலை. ஸோ சுவாமி மலை, போலு மலை இல்லை வரலையா? ஸோ கைஸ் இதுக்கு மேலே தான் நம்ம அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுறோம். பயங்கர மாடு கிடைக்குமா? முடியாது. வேறதே கொஞ்சம் ஸோ கைஸ் வெற்றிகரமாக ஏறியாச்சு. ரெக்கார்ட் ஆகுதா? ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை ட்ராவல் வித் கலர் கிளிக்ஸ்.